പ്രൈസ് ദ ലോർഡ് ഹല്ലേലൂയ. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 21 திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது அதை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நேற்று ராத்திரியில் நிம்மதியோட தூங்க கர்த்தர் கிருபை செய்ததற்காகவும் கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரை, நன்றியோட சோத்திரம். இன்று கால வேளையிலும் அவன் வெற்றி சிறக்க பண்ணி நம்மளை நடத்த போகிற கர்த்தரோட கிருபைக்காக நாம் கர்த்தரை துதிப்போமா. கர்த்தரால் கூடாததான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. 5 அப்பத்தை 5000 பேர்கள் புசிக்கத்தக்கதாய் அதை வர்த்திக்க பண்ண கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனைகள் ஆகட்டும், அதன் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் எனக்காகிய அற்புதங்களை செய்கிறவர். உம்மால் கூடாததான ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே உண்மையுள்ளவரப்பா. நாங்களுமே ஆராதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று கால வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அனைவரை நாங்கள் முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். ஆமன் ஆமன். அனைவரை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. இன்று காலை வேளையில் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஊற்றுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருக்காகவும் கர்த்தர் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும் ராஜா. ஸ்தோத்திரம். இன்றைய தினம் திங்கள் கிழமை ஒரு மிரக்கிள் டேயாய் மாறட்டும் ஆண்டவரே. இது ஒரு மிரக்கிள் மண்டையா மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர் தேவைகள் மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா நோய்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கை கால்களுக்கு வந்திருக்கிற நம்னஸை இப்போது குணமாகட்டும். எல்லா வீக்கங்களும் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. கை கால்களுக்கு இருக்கிற எல்லா வலிகளும் இப்போது குணமாகட்டும் அப்பா. டயபெட்டிக்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்ட்ரோல்ட் ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சில ட்ரீட்மெண்ட்டுகள் செஞ்ச அது மூலமாக வந்திருக்கிற சில ஆமேன் ஹல்லேலூயா பலவீனங்கள், அந்த பலவீனங்கள் இப்போதே மாறி போகட்டும், குணமாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வியாதிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆமன். நோய்களின் ஆவியை நாங்கள் அதம் பண்ணி ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். 12 நாள் 12 வருடம் ஹல்லேலூயா பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமானது போலே ஆமீன் பல வருடங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த வியாதிகள் இப்போதே மக்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அதை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களின் பயங்களும் மக்களை விட்டு விலகி போகட்டும் அப்பா. மரண பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்து போவார் என்று நினைத்து பயந்திருக்கிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். மனிதர்களை பயப்படுகிறது, அந்த பயங்கள் மாறட்டும். எல்லாவித பயங்களும் இப்போதே மக்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குணமாகட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, வேலையில்லாத பாரப்படுகிறவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆமீன். ஃபீஸை கட்டல ஆமீன். ஃபீஸை கட்ட முடியாமல் பாரப்படுகிறவர்கள், லோன் கட்ட முடியாமல் பாரப்பட்டு கொண்டிருக்கிறவர், வாடகை கொடுக்க முடியாமல் பாரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட எல்லோரும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தேவைகளுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. தேவ கைடன்ஸில் அவர் நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும், உதவி செய்யும் ஆண்டவர். உம்முடைய ஊழியம் செய்ய
ஊழியர் ஒவ்வொரு போதகருக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபிதிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. ஆமாம், யூடியூபிலும் ஜூமிலும் அந்த லைவ் உண்டு. கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆமென். சுவார்த்தா என்று நீங்கள் டைப் பண்ணாலே யூடியூபில் உங்களுக்கு அந்த லிங்க் வரும். ஆமென். நீங்கள் ஆமென் இந்த மீட்டிங்கில் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் உங்களுக்கு கேரண்டீடான ஒரு பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். ஆமென். நிச்சயமாக ஹல்லேலூயா. நீங்கள் கட்டாயம் அதில் ஆமென் பங்கு சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுது. ஆண்டவரே, இன்று ராத்திரியில் நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இப்போதே நீங்கள் உங்கள் மொபைல் ஒரு ரிமைண்டர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஒரு 10 நிமிடம் ஜெபம் பண்ணி ஆமென் ஹாலு அதுக்காக நீங்கள் ஆயத்தமாய் அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஹாலு ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் அதோடைய 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னுடைய தாசனாகிய காலேபு வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் ஆமென் ஹல்லேலூயா போய் வந்த தேசத்திலே அவனையே சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதையே சுதந்திரித்து கொள்ளுவார். 3 காரியங்கள் காலேபை குறித்து எழுதியிருக்கிறது. ஒன்று, ஆமென் ஹல்லேலூயா, காலேபு வேற ஆவிய உடையவனாயிருந்தது. 2வது ஸ்தோத்திரம், உத்தமமாய் ஆமென் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 3வது மோசா 12 பேரே ஹல்லேலூயா தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பினது. எல்லாரும் 10 பேர் நெகட்டிவான ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது ஹல்லேலூயா இந்த காலேபும் யோசுவையும் மட்டும்தான் ஹல்லேலூயா ஜனங்களை பலப்படுத்தி தேவனுக்கு ஆமென் ஹல்லேலூயா தேவன் நமக்காக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களில் விசுவசித்து கொண்டு ஆமென் அங்கே இருக்கிற ஜனங்களை கண்டு பயப்படாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு ஜனத்தையை பலப்படுத்தினது. ஸ்தோத்திரம். 10 பேர்கள் ஆமென் அப்போ சொன்னதுதான் அந்த ஜனங்கள் கேட்டு பயந்து ஆமென் அவர்கள் ஜனங்கள் ஹல்லேலூயா சோர்ந்து போனது. ஆனால் ஆமென் காலேபு யோசுவையும் ஹல்லேலூயா ஆமென் ஜனங்களை பலப்படுத்தினது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இவர்களில் இருந்து அந்த 10 பேர்களிலிருந்து ஆமென் காலேபு வேறொரு ஆமென் ஆவிய உடையவனாயிருந்தது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமென் கர்த்தரே ஆமென் ஹல்லேலூயா உண்மையாய் உத்தமமாய் ஆமென் கர்த்தரை பின்பற்றிய ஒருவனாயிருந்து காலேப் என்றது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஆமென் உலகத்தில் இருக்கிற பல காரியங்களை நாம் காணும். ஹல்லேலூயா. பலவிதமான ஆட்களை நாம் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டியது? நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய கேரக்டர் அதில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஆள்கள் பயப்படுவது போல நாம் பயப்படக்கூடாது. நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 2 ஹல்லேலூயா நாம் தேவனோடு உத்தமமாய் பின்பற்றி ஆமென் உத்தமமாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னெல்லாம் நடந்தாலும் ஆமென் எந்த காரியங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா தேவன் ஆமென் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை விட்டு விலகி போகக்கூடாது. கர்த்தரை நாம் பின்பற்றி ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உண்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவசித்து கொண்டு அதுமாதிரி நீங்கள் நம்பிக்கை வைத்த வானம் மாறும், பூமி மாறும். என்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் நீங்கள் விசுவசித்தீங்கன்னா கர்த்தருடைய வரவைகள் நீங்கள் எடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூகள் உண்டாகும். ஆமென். நீங்கள் ஹல்லேலூயா ஆமென் நம்ம சுற்றில நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக எதை கேட்டாலும் அதில் நாம் நம்பாமல், எதை பார்த்தாலும் அதில் நாம் நம்பாமல் ஹல்லேலூயா நாம் வேறு ஆவியின் உடையவர்களாக இருந்து கொண்டு நாம் வித்தியஸ்தமாக இருந்து கொண்டு விசுவாசத்தோடு கூட கரங்களை
தூக்கி நீங்கள் சொல்லணும், நான் இவர்களைப் போல அல்ல, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஸ்தோத்திரம். நான் ஆமீன் வேறு ஆவியை பெற்றுக்கொண்டவர். அதில் நான் வசனத்துக்குள் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையாகி இருக்கிறேன். கர்த்ததான் எனக்கு அற்புதங்களை செய்வார். பஞ்ச காலத்திலும் எங்களை நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி ஆமீன் நம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஆமீன் சிங்க குட்டிகள் பாட்டினி இருக்கும், ஆனால் எனக்கு எந்த குறவும் இருக்காது. ஹல்லேலூயா. ஆமீன் அப்படிப்பட்டதாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை மற்றும் நீங்கள் பின்பற்றி கொண்டு ஆமீன் உத்தமனாக இருந்து கொள்ளுங்கள். ஆமீன் கர்த்தர் உங்களை ஆமீன் ஆசீர்வதிப்பார். உங்கள் விசுவாசத்தை ஆமீன் ஆமீன் பெருக்க செய்கிறதா இருக்கிற ஹல்லேலூயா வார்த்தைகளை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆமீன் அப்படியே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமாக மாறும். கேரண்டீடான ஒரு பிளஸிங் உங்கள் மேல் வெளிப்படும். இந்த தலைமுறைகள் நடுவில் நீங்கள் ஒரு வித்தியாசமாக வாழட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இவர் இந்த உலகத்தில் கர்த்தாவே ஆமீன் மற்றுள்ளவர்கள் நடுவில் ஒரு வித்தியாசராய் வேறு ஆவியே பரிசுத்த ஆவியின் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுவதக்க வண்ணம் கர்த்தர் இவரை ஆசீர்வதியும். ஒரு அற்புதமாக மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலைப் போலவும் ஆமீன் பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.